ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேப் ஆஃப் ஓப்பனிங் தான் 100 பாயிண்ட் நடந்துச்சு. என்னன்னா அந்த நானும் 500 பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு கீழேயே ஓப்பன் ஆனால மார்னிங்கில் ஒரு செல்லிங் 350 கிட்ட ஒரு ஸ்மால் சப்போர்ட் இருக்குன்னு சொன்னேன். ஸோ கரெக்டாக 350ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு ரெக்கவரி ஆகி தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டவுசன் அண்ட் நாஸ்டாக் வந்து நல்லா தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 200+ பாயிண்ட்ஸ் வந்து நல்லா பாசிட்டிவில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நாளைக்கும் ஒரு கேப் அப் எதிர்பார்க்குறேன். ஸோ இதே மாதிரி ஒரு 100 பாயிண்ட் கேப் அப் நடந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா 500க்கு மேலே ஓப்பன் ஆயிடுவான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து 500 சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து மேலே ஏறுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா நாளைக்கு ரெசிஸ்டண்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு 500 பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணுச்சுன்னா 670, அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 800 அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா, நல்லா வந்து மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. ஸோ சப்போர்ட் வந்து மைனர் சப்போர்ட் 350, மேஜர் சப்போர்ட் வந்து 200 தான். ஓகேங்களா, ஸோ நிஃப்டி நல்லா தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியும் வந்து அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போயிட்டான். மேலே தான் க்ளோசிங் இருக்குது. ஸோ நாளைக்கும் ஒரு கேப் அப் கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து 56,000 நோக்கி 56,100 நோக்கி கண்டிப்பாக மார்க்கெட் மூவ் ஆகும். பேங்கிங் இப்போ 727 இருக்குது. கண்டிப்பாக வந்து 56,100 தாண்டும். அதை தாண்டிச்சு அப்படின்னா 56,600 தான் அடுத்த ரெசிஸ்டன்ட். அடுத்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி கொடுக்கும் பேங்கிங். ஓகேங்களா, ஐடி செக்டார் மேலே ஏறினாலும் ஒரு செல்லிங்கில் தான் க்ளோசிங் வச்சுருக்கான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து 400 பிரேக் பண்ணணும்னு சொன்னேன். அவன் இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 37,000 வரைக்கும் போயிட்டான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 600 பாயிண்ட் ஏறி இருக்கான். ஓகேங்களா, 400 பிரேக் பண்ணாலே வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிருவான்னு சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் ஏறி இருக்கான் இன்றைக்கு வரைக்குமே. ஸோ அதனால் ஐடி வந்து ரெக்கவரி ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் டக்குன்னு ஆகாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ரெக்கவரி ஆகிறான். ஓகேங்களா, ஆனால் ரெக்கவரி மோட்டில் தான் இருக்கான். ஓகேங்களா, ஸோ ரிலையன்ஸ் அதே மாதிரி தான். அவனும் வந்து ஒரு மாதிரி மொமெண்டம் வந்து பாசிட்டிவில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த 4,300 1,430 வந்து பிரேக் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இப்போ 415 இருக்குது. கண்டிப்பாக பிரேக் பண்ணுவான்னு எதிர்பார்க்குறேன். ஸோ மொமெண்டம் வந்து பாசிட்டிவில் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி இன்றைக்கி ஓகேவா தான் இருக்குது. ஓரளவுக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான். ஸோ அவனோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 989, இப்போ 976 இருக்கான். ஓகேங்களா, ஸோ ஓரளவு ஓவரால் வியூ பார்க்கும்போது மார்க்கெட் நல்லா தான் இருக்குது. ஒரு செல்லிங் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கண்டினியூஸாக ஒரு மாதிரி பையிங்லேயே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா எப்போ வேணால் மொத்தமாக விழுந்துடும். அதனால சின்னதாக ஒரு செல்லிங் வந்துட்டு திரும்ப பையிங் போச்சு அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து ஒரு வெல்த்தியான அப் ட்ரெண்ட் அப்படின்னாலே மேலே ஏறி கீழே இறங்கி திரும்பலாம் மேலே போகணும். ஒரே மாதிரி மேலே போயிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அதனால் கீழே இறங்கினாலும் யாரும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஷேர்ஸ் எல்லாமே நல்லா வந்து கம்பேக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ஃபர்தராக நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.